ஹாய் ஜெய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களுடைய ஜூலியன் விலாகர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கமெண்டை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம லாஃப்ட்டில் இருக்க புறாவெல்லாம் திறந்து விடுவோம். அது திங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணுவோம். எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறேங்கிற ட்ரிக்கை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேலே வேறு எந்த மெத்தடும் கிடையாது. ஒன்லி 2 மெத்தடு மட்டும்தான் இருக்குது. எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் பாருங்கள். நம்ம இப்போ பிஜிஎன்னு பிடிச்சாச்சு. ஸோ எப்படி உங்களுக்கு மேல் ஃபீமேல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நார்மல் புறா தான், அதாவது கர்ணை. இது பறக்கும்போது பல்லி அடிக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. மூக்கு இப்படி வளைஞ்சு போகுது, இந்த வாய்ப்பகுதி. ஸோ மண்டையும் இப்படி நேராக போனால் அது மெயில். ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஏறி இப்படி இறங்கி வரும், அது ஃபீமேல். ஸோ நெக்ஸ்ட்டு இதை இப்படி திருப்பி, அதாவது பார்த்துடுங்க, இப்படி திருப்பி இந்த இடத்துல அது எப்படி சொல்லுது, இந்த எக்கு விடும்ல, அந்த பகுதியை தொட்டு கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் உள்ளே கையை உள்ளே விட்டு பார்க்கும்போது 2 முள் இருக்கும். அதாவது சைடில் கொஞ்சம் தள்ளி இருந்துன்னா அது ஃபீமேல். ஸோ உங்கள் கை உள்ளே போக முடியாமல் சென்டரில் 2 முள் இருக்கும், அது இருந்துச்சுன்னா அது மெயில். ஸோ இதுக்கு எப்படின்னா, அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது இதில் முள் 2மே ஒட்டி தான் இருக்குது. ஸோ அப்போ இது மெயில். ஸோ மெயில் இப்படி தான் பார்க்கணும். மெயில் நீங்கள் இப்படி தான் பார்த்தாகணும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபீமேல் மெயில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நான் இப்போ பறக்க விடுறோம். பாருங்கள், பறந்து போயிட்டா. நெக்ஸ்ட்டு என்னோடய குட்டி புறா தான். ஸோ இது கொஞ்சம் இப்போ வளர்ந்துருச்சு. அவரை பிடிக்க முடியாது, பறந்துடுவார். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு புறா ஃபுட்டு எடுக்கிறத காமிக்கிறேன். பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுட்டு எப்படி எடுக்கிறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எப்படி அவங்க மெயில் ஃபீமேலுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுட்டு இப்போ நம்ம போடுவோம். அதை எப்படி ஃபீடு பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஃபுட்டுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சோளம், கம்பு, நெக்ஸ்ட்டு பருப்பு இருக்குது. இருங்க, உள்ளே ஒருத்தவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே வர்றதுக்கு. பாருங்கள், ஓப்பன் பண்ணுவோம். இவங்க 2 பேருமே பெஸ்ட்டு பேர் என்னிடம் இருக்கிறதுலையே. இப்போ பாருங்கள் எப்படி பறந்து ஃபீடு எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எக்கு டப்பாவை கையில் காட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் எப்படி பறந்து வருவாங்கன்னு பாருங்கள். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இவங்க பறந்து திங்கிறத போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் இப்போ எப்படி இவங்க ஃபுட் எடுக்கிறாங்கங்கிறத காட்டுறேன். டப்பாவே உடச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அடித்து பிடிச்சி திங்கிறாங்கன்ட்டு. சண்டை போடுவாங்க எப்போவுமே. அவங்க ஃபுட்டு சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நான் கையில் வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன். எப்படி பறந்து ஃபீடு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பறந்து வர்றது. இப்போ எல்லாமே என்னோடய காலுக்கு கிட்ட இருக்குது. பறந்து வந்துச்சாங்களா? இப்போ அடுத்தவங்க பறந்து வருவாங்க பாருங்க. இது நல்லா திம்பார். ஃபுட்டெல்லாம் நல்லா அழகாக ஃபீட் எடுப்பாங்க கையிலேருந்து. ஸோ இப்படி நம்ம பழகக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க இப்படி ஃபுட்டு கையில் வச்சு கொடுத்தா கூட
புறா வந்து அவங்க கிட்ட போய் நின்று தின்றோம். அவங்க அப்புறம் பிடிக்க விருப்பம் இருக்கவங்க வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ நல்ல புறா வந்தால் யார் தான் பிடிக்க மாட்டா. ஸோ நான் நல்ல புறா வந்தால் பிடிப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட்டு நம்ம லாஃப்ட்டுக்கு ஏதாவது புது புறா வந்தாக்கி யூடியூப்பில் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். யாராவது அவங்களோட புறா வந்துருந்துன்னா என்னோட கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிறது ஃபுல்லாக என்னோடய புறா. இதை வந்து யாரும் கேட்டுறாதீங்க. நான் இதை விட தவிர்த்து வேறு ஏதாவது புது புறா வெளியிலேருந்து வந்தால் நானே சொல்கிறேன், யாரோட புறான்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளை புறாவை இப்போ பறந்து வர வைக்கட்டுமா? ஸோ அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் பயப்படவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு தின்னுட்டே இருப்பாங்க. நான் வெள்ளையும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலிஸ், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், யாருமே காட்டுப்புறாவை வந்து உங்களோட லாஃப்ட்டுக்கு தயவு செய்து அலோவ் பண்ணிடாதீங்க. நியர்பைலேயே நிற்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேருமே பெஸ்ட்டு பேர். என்கிட்ட இருக்கிறதுல இவங்க 2 பேரும் தான் சூப்பர் ஜோடி. ஸோ இவங்க தான் 2 குட்டியுமே எனக்கு எடுத்து தந்திருக்காங்க. ஸோ அதாவது சிக்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து தந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் புறா வளர்த்து இப்படி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களோட குட்டியை பாருங்கள், கீழெல்லாம் சுற்றுது. குட்டி எங்கே போச்சு, இங்கே நிற்குது. ஆனால் போதில் பிளாக் கலரு, அதுதான் இதோட ஃபஸ்ட்டு குட்டி. கீழே என்னோட டாக் வந்து சவுண்டு போடுறான், அவனை நான் உங்களுக்கு காட்டட்டுமா? பாருங்கள் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. லைக் குட்டப்பையா, ஜெய்குட்டி. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய டாக் நிற்குதா. ஜெய், என்ன புறா பறக்கதை பார்க்குறியா? பிடிக்கலாம் முடியாது, புரியுதா? அவங்களாம் என்ன அழகாக இங்கே மேலே நிற்கிறாங்க. என்னோடய ஜோடி புறா. அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்மளோட குஞ்சு புறா வந்து 2வது குஞ்சு. இது வந்து எப்படி க்ரோத் ஆகிட்டு இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், கையை கொத்தாதமா. ஸோ குட்டி வந்தாச்சு, கொஞ்சம் பறப்பாங்க. ஸோ கையில் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டை தான் போடுவாங்க எடுத்ததுமே. ஸோ வந்து எப்படி என்ன அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். டாப் வியூவோட காட்டுறேன். டாப் வியூவிலுமே நல்லா ரெக்கையெல்லாம் விரிச்சாங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸோ இதோட அம்மா வந்துட்டு கீழே தான் நிற்கிறாங்க, கைக்கு பக்கத்துலேயே. ஆனால் நிற்கிது இல்லை, அவங்க அப்பா அந்த சைடு என்ன வேறு பாருங்கள் பக்கத்தில். ஸோ குட்டி வந்து பார்க்க ரொம்பவே அழகாகவே இருக்குது. அதுதான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரியே தலையில் வச்சா கூட அது ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு நிற்கும். நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கீழே விட்டு அது எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போமா? கீழே இறங்கி ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி விட்டதுமே விட்டு பெருசாக போட்டுருச்சு. நல்ல வேளை நம்ம கையில் போடல. வாங்க அப்படியே நம்ம அது எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். அது எப்படி நடக்குதுங்கிறத பாருங்கள். அப்படி ஒரே இடத்துல இப்போதைக்கு நிற்கிதா. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அடியில் தான் போவோம் எப்போவுமே. இப்போ நம்மளை பார்த்து நடந்து வருது. அதுக்கு இப்போ இற வேணும்னு சொல்லி அது வாய பழக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட அண்ணன்காரன் தான் இவன். என்ன பாருங்க, இவன் தான் அதோட அண்ணனா அக்காவான்னு தெரியாது. ஸோ அது இன்னும் மேலா ஃபீமேலான்னு வந்து நான் இன்னும் அதை பார்க்கல. அது இன்னும் கொஞ்சம் பெருசானால் தான் பார்க்க முடியும். இதுவும் எப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பெரியவங்களாம் ஆனால் தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஹாய் குட்டி. பாருங்க அவங்க அம்மா
இந்த ஒயிட்டு தான் அவங்களோட அம்மா. இதுங்க 3மே அதுவும் சேர்ந்து சில நேரம் 4மே வந்துட்டு ஃபேமிலியாக சுற்றும். ஸோ அது சுற்றுறப்போ வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். ஸோ இப்போ இது குட்டியாக இருக்கிறதுனால அது கூட சுற்றாது. பட் இது 4த்தையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒரு அழகான ஃபேமிலி மாதிரி இருக்கும். பாருங்கள் குட்டியை. அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேர் தான். ஸோ நான் இனிமேல் இவங்க 2 பேர்த்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஆக்க போகிறேன். ஒரே கூட்டில் போட்டோன்னா அவங்க 2 பேரும் பேர் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபீமேல், இந்த ப்ரௌன் கலர். அது வந்து கர்ணை, அது வந்து மேலு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த 2த்தையுமே ஃபீட் பண்ணி அதோட சிக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அப்கமிங் வீடியோவில். அவங்கள பாருங்கள், நோட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல 3 பேரும் ஃபேமிலியாக சில நேரம் சுற்றுவாங்கன்ட்டு. அது இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே ஒன்றா இருக்கிறது ஒரு அழகான க்யூட்டான மொமெண்ட். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இவங்க 3 பேருமே நல்லா பறப்பாங்க. இந்த ஏறிங்க என்ன அழகாக கையில் வந்து ஏறி நின்றுட்டு போகுது. கைக்கு வரீங்களா? வாங்க வாங்க, கைக்கு வாங்க ப்ளீஸ். கைக்கு வருவாங்களா தெரிய மாட்டேது. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு. இப்போ பாருங்கள் அந்த மெயிலும் வரும் பாருங்கள். கையை கொத்துவாங்க. இன்னும் அவங்களுக்கு ஃபுல் ஃபுட்டு வந்து நான் கொடுக்கல. ஸோ கையை கொத்திட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த குட்டி என்னோடய காலை வந்து கொத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த குட்டியும் என் கைக்கு வரும். கொஞ்சம் பறக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் தான், இந்த ஃபீமேல் ஒயிட்டும் அந்த குட்டியும் தான் செம ஹைட்டு பறந்துச்சு. ஸோ நம்ம பறக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து கீழே தான் நிற்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து இன்னொரு மாடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து 3வது ஃப்ளோரில் வந்து புறா கூடு மட்டுமே நான் நிறைய கட்டுவேன். ஸோ ஒரு பெரிய கூடாக கட்டி அதை வந்து எப்படி இந்த புறாவே இன்னும் நிறைய புறாவை வந்து நான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு பெரிய சூப்பராக வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச புறான்னு நான் சொன்னேன்ல, இவன் தான் கிங்கு. எப்போவுமே நம்ம கூடயே இருப்பான், பறந்துக்கிட்டே தெரியுவார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் கூடயே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு இன்னும் ஃபுட்டு தேவை, அதனால் என் கூடயே இருக்கான். இப்போ பாருங்கள் பறந்து போகிற மாதிரியே போவோம், அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நம்மளும் இதை பேலன்ஸில் அங்கே எங்கேயும் ஆட்டினோன்னா அப்படியே பறப்போம். என்ன அளவாக சண்டை போடுறாங்க. எப்போவுமே நம்ம கூடயே தான் ஃப்ரெண்ட்ஸு. வந்த உடனே இவங்க 2 பேரும் எப்போவுமே என்னோடய கையில் வந்து ஏறிடுவாங்க. ஏறிட்டு அவங்களோட சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இவங்க தான். ஸோ இவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கி போட்டிருந்தேன். இப்போ குட்டியை பாருங்கள், பின்னாடி பறந்து வரும். பறந்து வருதா எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ நல்லா அழகாக இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் கையை அப்படியே மாத்திரம் பறந்துடுவேன். சரி, இவங்களுக்கு வந்து நான் இப்போ ஃபுட்டு போடுறேன். அதை எப்படி அவங்க ஃபாஸ்ட்டாக ஃபீடு பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் கேமராவை திருப்பி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்களை நம்ம கூப்பிடலாம். பாருங்கள் எப்படி ஃபுட்டை பார்த்தோன்னா ஓடி வராங்க பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க ஃபுட்டுலாம். அடி பிடிச்சி சண்டை போட்டு சாப்பிடுவாங்க. அடிப்பிடி சண்டையாக தான் இருக்கும் எப்போவும். ஸோ நான் குட்டியை பார்க்காம விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் குட்டியை பிடிச்சிட்டு வரோம். ஐயோ, இறக்கி விட்டதோடு மறந்துட்டேன்னு. எங்கே போனீங்க நீங்கள்? எங்கே அடியில் போயிட்டீங்களா? வாங்க, உங்களையும் அவங்க கூட விடுவோம். நீங்களும் அவங்க கூட இருந்து ஃபுட் எடுங்க, இல்லைன்னா சண்டை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் காட்டுப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி ரவுண்ட் அடிக்குது. ஸோ அதை வந்து நான் அந்த கூட்டு பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டேன், விரட்டி விட்டுருவேன். அதுக்கு தான் ஸோ நான் இந்த பைப்பெலாம் போட்டிருக்கிறது. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள்.
ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 புறா தான் கொண்டு வந்தேன். அந்த 2 புறாவையும் பூனை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கு கிடந்து அதையுமே பூனை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து குட்டி போட்டு இப்போ 6 புறாவாக ஆயிடுச்சு. இது வந்து கர்ணம் எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கள். அதுக்கு ரிங்கு போட்டோன்னே நடக்க முடியல, 2க்குமே சேம் ரிங்கு. ஸோ அவங்கள தான் நான் பேர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. அவங்க 2 பேர்த்தையும் ஜோடியாக போட்டு கர்ண குட்டி வருதான்னு பார்ப்போம். கூட்டுக்குள்ளே ஒரு முட்டை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கில்பர்ட் விளாகர் இருக்கார்ல, அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த முட்டை. அதாவது கொண்ட புறா, அதாவது ஃபேன்சி புறாவில் உள்ள முட்டை அது. ஸோ கில்பர்ட் விளாகர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதிலே வந்து எப்படி போட்டிருப்பாரு, மொத்தம் 3 சேனல் வச்சுருக்காரு. அதில் வந்து 1.0, 2.0, 3.0ன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் 3லேயுமே பாருங்கள், அவர் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவார். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்களா, காட்டுப்புறா வந்திருக்கா. இப்போ நான் அதை விரட்டி விடுறேன் பாருங்கள். ஸோ இதுங்கெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஓவர் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுங்களுடைய டிசீஸ் வந்து இதுகளுக்கு பரவிடும். விரட்டியாச்சு, ஓடிடுச்சு. இந்த பாருங்க அங்கே போய் நிற்கிதா. ஸோ இந்த நேரம் பார்த்து வெடியும் போடுறாங்க, பயப்படுது. நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த முட்டையை காட்டுறேன் பாருங்கள். அந்த கில்பர்ட்டில் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த முட்டையை வந்து காட்டுறேன். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே உள்ளே தான் இருக்காங்க. இவங்க யாருமே வந்துட்டு அதை அடகாக்க மாட்டுறாங்க. நான் குட்டியை வச்சு தான் கொஞ்சமாவது போட்டிருக்கேன். சாரி, நம்ம கூட்டில் வந்து தண்ணிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரம்மை கோரி தண்ணி எடுத்துருவோமா. தண்ணி எடுத்து கூட்டுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களாம் ஃபுட்டு சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு, ஸோ இப்படியே கோர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கோரிடும். ஏன்னா எப்போவுமே நான் வந்து இதை கழுவி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன் உள்ள. அதனால தான் நான் அப்படியே போட்டு கோரிட்டேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த இதை வந்து நான் கழுவலை, அதை வந்து நான் பிறகு கழுவி நான் உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தண்ணிலாம் வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி மாற்றி வச்சாக்கி வந்து குளிப்பாங்க. என்ன பாருங்கள், வந்தாச்சு அதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் தின்னுட்டு வந்தாச்சு. குட்டியை தனியாக விட்டு வரக்கூடாது. ஸோ நான் குட்டிக்கிட்ட போகிறேன். வாங்க நம்ம வந்து இன்னும் ஃபுட்டுலாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம கூட்டுக்குள்ளே அனுப்பிடலாம். இங்கே பாருங்க, டப்பாவை வச்சாச்சு. இப்போ டப்பாவை கவுத்தி விடாமல் இருந்தால் சரி தான். ஏய் தள்ளுங்க, அட்ராசிட்டி தாங்க பண்ணுவாங்க. இந்தாங்க பிடிங்க, சாப்பிடுங்க. எவ்வளோ போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதே இது இவங்க ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா, சாப்பாடு தான் அவங்களுக்கு எனர்ஜி. ஸோ வெடிலாம் போடுறாங்க. நான் இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கூட்டில் அடைச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ எப்படி போடணுங்கிறத வந்து அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ இவங்களுக்கு ஃபுட்டு வந்து இந்த மாதிரி தரையில் போட்டாக்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டாட்டி இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபுட்டு போடக்கூடிய ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வுட்டில். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கூட்டுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன வுட்டில் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் எங்கேயாவது சம்டைம் போக வேண்டியது இருக்கும். அந்த டைமில் வந்து இவங்கள வெளியில் திறந்து விட முடியாது. ஏன்னா வீட்டில் டாகு கிடக்கிறதுனால டாக் வந்து இவங்கள பிடிக்கும். சில நேரம் டாக் வந்து அந்த ஒயிட்டை ஒரு நாள் பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த ஐடியாவை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெரிய கூடு கட்டினதுக்கப்புறம் இன்னுமே கம்ஃபர்டபுளாக கட்டுவேன். ஸோ சேலுக்கு வந்து நான் புறா இப்போதைக்கு போட மாட்டேன். போட்டேன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணி விட்றேன். ஸோ ஃபுட்டு வேணும், அதாவது புறா வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு
உங்களுக்கு வந்து புறாலாம் சேலிங் இருக்கும். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்மி ப்ரைஸில் வந்து நான் வந்து புறா வந்து கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குது. இந்த குட்டி புறா வந்து இன்னும் க்ரோத்தாக அதோட ஒரிஜினல் கலரு, அதோட ஃபுல் குவாலிட்டியும் சூப்பராக தெரியும். பறக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அது ரெக்கை அடிக்கும்போது எல்லாமே எனக்கு இன்னொரு ஒரே ஒரு ஒயிட் மட்டும் வந்துட்டுனா போதும். ஸோ இவங்க சிக்கில் ஒயிட் வருதான்னு தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எக்கு க்ளேக் பண்ண பிறகு என்னென்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் உள்ளே கூட்டுக்குள்ளே வச்சுருக்க எக்கு வந்து எப்படி முட்டை பொரிக்குமா பொரிக்காதான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேன்சி புறா ரெடியாக இருக்குது. ஸோ அது வந்துன்னா எப்படின்னு பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்டு பார்த்துக்கிடுங்க. புறா யாராவது வளர்க்குறீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுவோம். இவங்க சாப்பிட்றாங்களா என்ன பண்ணி பார்ப்போமா. நிறைய சாப்பிட்டுட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃபுட்டு. அதனால் இதோட இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் வந்து பாருங்கள், ஒரு நல்ல வியூ வந்து இப்போ இருக்கும். ஈவினிங் 6 o'clock ஆகுது. இந்த வியூ வந்து எப்போவுமே ஈவினிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் அந்த வீடுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி மெயில் ஃபீமேல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய் ஃபேமிலிஸ்.